ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஹீரோ விட்டுட்டு போனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோயினுக்கு தண்டனை கொடுக்க வரும்போது ஹீரோயின் நிறுத்திடுறாங்க. ஹீரோ விட சொல்லிட்டாரு. விட்டுட்டு என்னமோ நடந்துட்டு போகுதுன்னா, ஏண்டி நீங்கள்லாம் என்னை விட்டாடி நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல். அவங்க பாட்டுக்கு சிரிக்கிறாங்க. உங்களையெல்லாம் நம்பி நான் வாழ்ந்தேன் பாருடி, நீங்கள்லாம் என்னை ஏமாற்றிட்டீங்க, உங்களையெல்லாம் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே அவங்க இருக்காங்க. அப்புறம் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதை ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அப்புறம் செகண்ட் ஹீரோ வந்து கல்யாணம் வந்து தடைப்பட்டதை நினச்சி அப்படியே வந்து அந்த இடத்துல கல்யாணம் நடக்கும் இல்லையா அந்த பேலஸில், அந்த இடத்துல வந்து அவரோட ஃபோர்ஸ் வச்சு அந்த கத்தியை அந்த வாழை கீழே வைக்கிறாரு. அந்த இடம் அப்படியே உடஞ்சிருச்சு. அதே நம்மளோட டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வராங்க. ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கா அப்படின்னா, அந்த ட்ரெஸ் அழகாக இருக்கா, ஆனால் அது எனக்கு சொந்தம் இல்லை, இதில் எனக்கு சொந்தமானதில்லை இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதுதான்ப்பா உனக்கு நான் கொடுத்த உனக்கு இருக்கிற அந்த இப்போ வியாதிக்குரிய மருந்து அப்படின்னா, எனக்கு வேண்டாம், நீ கொடுக்குற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இருந்துட்டு நான் இதை கஷ்டப்பட்டு செஞ்சேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அதை வச்சுட்டு நீ கொடுக்குறது எல்லாத்தையும் நான் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே அவங்க விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படி போகும்போது நான் உன்னை எவ்வளோ வெறுக்கிறேன் உனக்கு தெரியல அப்படின்னா, ரொம்ப வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த தப்பெல்லாம் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீலிங்காக சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நாம் வந்து திரும்பவும் நாம் ஒன்று சேர முடியும்னு நீ நினைக்கிறியா, எந்த தைரியத்தில் நீங்கள் வந்த அப்படின்னா, நம்ம காதலுக்காக தான் வந்தேன், நம்ம காதல் உண்மையானது தானே, இல்லை அது வந்து நீ இனிமேல் பேசக்கூடாது, பழசை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன், இனிமேல் அதை பற்றி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா, சரி சாரிப்பா நான் போகிறேன் அப்படின்னா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பழைய காதலை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது தான், ஏன்னா நீ வந்து அந்த இடத்துல நடந்த தப்பை என்னோடதும் தான் உன்னோடதும் தான், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ வந்து நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும், புதுசாக நம்ம வாழ ஆரம்பிக்கணும், இந்த ஜென்மத்தில் நான் உன்னை விட்டு பிரியவே கூடாது, வானமே இருண்டு கீழே விழுந்தாலும் அலைகளே நோக்கி வானத்தை நோக்கி போனாலும் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிவிட்டு ஹீரோ அழுகிறாரு. ஹீரோயின் வந்துட்டு சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அதே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த ஒரு அபாண்டடான ஒரு பிளேஸ் அப்படின்னா அந்த இடத்த வந்து ரொம்ப செக்யூராக வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ரொம்ப தீய சக்திகள்லாம் நிறையா இருக்கும். அந்த இடத்துல போய், அப்பா நீங்கள் எனக்கு விட்டுட்டு உங்களோட பதவியை நான் எடுத்துக்கிட்டேன், இப்போ நீங்கள் அடைச்சி வச்சுருக்க கெட்ட சக்தியை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட அரக்கனோட சக்தியை இவங்க எடுத்துக்கிறாங்க. உடனே இவர் டீமனாக மாறிடுறாரு. ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறா, நம்ம போய் டீமன் வேர்ல்டோட நம்ம வந்து போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த போர்க்கு என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எழுப்புறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து நான் வந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே சொல்லிடுறாங்க. அங்கேருந்து ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஹெவன்லி பேலஸ்லேருந்து போருக்கு எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நான் வந்து போர் புரியறதுக்காக போகிறேன், நீ இங்கே இரு, இல்லைன்னா என் கூட வரையாமல்னா நானும் உங்களோட வரேன், நானும் வந்து இந்த போரை பார்க்குறேன், தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கல. நம்ம வந்து தான் ஆகணும், இப்போ அவனே வந்துட்டா நம்ம என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. போருக்கு எல்லாம் தயாராக இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஃபீனிக்ஸாக வந்து இறங்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ செம்ம காண்டாகிறாரு. நீ ஏன் இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி சொல்லும்போது, எனக்கு தேவை ஹீரோயின் மட்டும் தான், நீ ஹீரோயினை விட்டுட்டு நான் எல்லாரையும் விட்டுருவேன் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவன் என் பொண்டாட்டிடா, ஏன்டா என் பொண்டாட்டியை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அவள் எனக்கு பொண்டாட்டியை நியமிக்கப்பட்டவ, நீ தான் அவளை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னோடனே, தயவு செஞ்சு விட்டுருங்க, நானே ஆசைப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோயின், இவன் ஹீரோயினுக்காக தான் வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லை நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க போர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனும் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. மேலோகத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து இங்கே அடிக்கிறாங்க. இவங்களும் பெரிய போரே நடக்குது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்படியே அடிச்சுக்கிற பாதி சண்டையிலேயே நம்ம ஹீரோவுக்கு அந்த பாய்சன் அட்டாக் திரும்ப வந்துடுது. ஆக்சுவலி அவர் வந்து அப்போவே அந்த மருந்து எடுத்துருக்கலாம், ஆனால் அவர் பிடிவாதத்தை எடுக்காமல் விட்டுட்டார். ஆனால் இப்போ ரைட் ஹேண்ட்லேயே அந்த பிரச்சனை இருக்கனால அவரால் சரியாக வந்து தாக்க முடியல. ஆனால் தம்பின்னு கூட பார்க்காம நம்ம செகண்ட் ஹீரோ சும்மா வெளுத்து கீழே தள்ளிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அலறாங்க. திரும்புகிற பக்கம்லாம் ரத்தம்.
ஒரே சண்டை சச்சரவு. கடைசியில் ஹீரோக்கே செம்ம அடி வாங்கி கீழே விழுந்துட்டாரு. தயவு செஞ்சு விட்டு போதும், சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் கூட இவங்க 2 பேரும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரோட பவர்ஸையுமே என்கரேஜ் பண்ணி இவர் ஒரு ப்ளூ கலர் ஃபீனிக்ஸை கொண்டு வர்றாரு. அவர் க்ரீன் கலர் ட்ராகனை கொண்டு வர்றாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இந்த காதலால் இந்த உலகமே கஷ்டப்பட போகுது, உன் காதலால் தான் இந்த பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 சக்திகள் நேருக்கு நேராக மோதிக்கும். அந்த விஷயத்தால் இதை நீ தடை பண்ணலை, உன் காதல் இதை தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இவங்க 2 பேரும் உலகத்தையே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இவங்களுக்கு ஞாபகம் வருது. கரெக்டாக பார்த்தா இவங்க 2 பேரும் அவங்களோட சக்திகளை எதிரில் விட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் விடும்போது ஹீரோ சொல்லுவார், ஏன்னா நீ கெட்ட சக்தியை பயன்படுத்துகிற, எந்த சக்தியை பயன்படுத்துகிற, என்னடா நான் உன்கிட்ட இருந்து என் ஹீரோயினை நான் எடுத்தே தீர்வேன் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு அந்த சக்தியை விடவும் நம்ம ஹீரோயின் 2 பேருக்கு நடுவில் போய் நிற்கவும் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஹீரோயினுக்கு பலமாக அடிபட்டுறது. 2 பேரோட ஃபோர்ஸுமே ஹீரோயினை தாக்கிடுது. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா 2 பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. யாருமே ஹீரோயினை காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அதனால் ஹீரோயின் செம்ம அடி வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும், ஹீரோயினுக்கு பலமாக அடிபட்டுருச்சு. அவங்க இப்போ மயங்கி கீழே விழுறாங்க, இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போகிற சமயத்தில் ஹீரோவோட கண்ணை கட்டுறாங்க. அவர் கலங்கி அழுகிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, எனக்கு நீங்கள் 2 பேருமே முக்கியம். நம்ம 3 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்றதை நினச்சி பாருங்கள். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நாம் எல்லாருமே நீங்கள் பழையபடி மாறிடணும். எனக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃபேரியாக செகண்ட் ஹீரோ இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஃபீனிக்ஸாக நீ இருக்கணும், நீங்கள் 2 பேரும் எப்பவும் போல் ஒத்துமையாக இருக்கணும், தயவு செஞ்சு என்னை கெஞ்சி கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்போயே சொன்னாங்க, என் காதலால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்ன்ட்டு, இதையும் தாண்டி நான் உன்னை காதலிச்சது என் தப்பு தான், இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுட்டு நான் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ போனாலும் நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோ திரும்பி போகும்போது அழுதுகிட்டே போகிறாரு. அப்போ ஹீரோயினோட கையை கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒன்று மின்னுது. ஆல்ரெடி ஒரு சாம்பலை எடுத்து ஹீரோயினோட கையில் அந்த அம்மா வச்சுருப்பாங்க தெரியுமா, போன அந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அந்த குரு வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ ஜொலிக்குது. செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, இனிமேல் நான் டீமன் வேர்ல்டு எடுத்து போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆனால் ஹீரோ இங்கே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி மாறிட்டார். ஒரே ட்ரிங்க்ஸ் தான், அப்படியே சும்மா தேவதாஸ் மாதிரி எப்போ பாரு குடிச்சிட்டே உட்காந்துருக்காருங்க. அதே ஹெவன்லி பேலஸில் காட்டுறீங்க. அங்கே காட்டும்போது பூக்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஹெவன்லி பேலஸில் இவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருக்காரு. இதை முன்னாடியே அவர் செஞ்சிருந்தாலே இந்த நிலைமை ஆயிருக்காது. ஒரு பூக்களை எடுத்துகிட்டு ஒரே ஒரு பூவை மட்டும் பறிச்சுட்டு அது அவர் எப்போவும் வேலை செய்வார்ல, ஒரு ஸ்டார் பிளேஸு, அந்த இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. ஃப்ளாரா வேர்ல்டில் எல்லாருமே அலறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ பாசமான ஜிம்மினை வளர்த்தாங்க. 3 லாடும் ஷாக்காக இருக்கார். ஸ்னேக்கி மோட்டலேருந்து அழவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கண்ணிலேருந்து ஒரு துளி விழுகுது. அந்த துளி அவர் கையில் வச்சுருக்க கிரேப்ஸில் விழுகுது. அதே இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கும்போது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.